ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நெறைய பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில ரூபாய் 18,000 கவர்மெண்ட்லேருந்து வழங்குறாங்க. அது எந்தெந்த மாதத்தில எவ்வளோ ரூபாய் கொடுக்கப்படுறாங்க? எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்? அ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்? அப்ளை பண்ணும்பொழுது என்னெல்லாம் வேணும்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்மளுக்கு பிரெக்னன்சி அதாவது ம் நம்மளுக்கு அந்த 10 மாதங்கள்லயே இந்த ரூபா வந்து குடுக்க மாட்டாங்க. ரூபாய் 18,000 குழந்தை பிறந்து 1 வருடங்கள் வரைக்குமே இந்த ரூபாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு குடுப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமௌண்ட்டுங்கிற மாதிரி குடுப்பாங்க. இத வந்து நம்ம யார்ட்ட போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு பிரெக்னன்சி டைம் அதாவது 80வது நாள்ல உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் உங்களுக்கு எந்த அக்கவுண்ட்ல பேங்க் அக்கவுண்ட் வந்து எந்த பேங்க்ல இருக்குதோ, அந்த பேங்க் அக்கவுண்டோட பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் ஒண்ணு எடுத்துட்டு போகணும். இது 80 நாளுக்குள்ள நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். யார்ட்ட நம்ம போய் பண்ணணும்னு பார்த்தோம்னா, உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த ஜிஹெச்ல இருக்குதோ, அந்த ஜிஹெச்ல போய் பண்ணலாம். அல்லது உங்கள் அங்கன்வாடி டீச்சர்ட்ட போய் நீங்க பண்ணலாம். பண்ணும்பொழுது 80 நாளைக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். அ இப்ப முதல் தவணையா உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரும்னு பார்த்தோம்னா, ரூ. 2,000 வந்து முதல் தவணையா வரும். இது எந்த மாதத்துக்குள்ள நம்மளுக்கு வரும்னா, 12வது வாரத்துக்குள்ள நம்மளுக்கு இந்த காசு வரும். இந்த மணியோட சேர்த்து நம்மளுக்கு ரூ. 2,000 கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா, சத்து மாவு டானிக் சத்து டானிக் குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அல்வண்டசோல், ஒரு டவல், ஒரு புரோட்டீன் பிஸ்கட் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆவின் நெய் வந்து குடுப்பாங்க. அ இத தவிர அ இது எல்லாம் சேர்த்து ரூ. 2,000 மதிப்புள்ள இது வந்து இந்த கிஃப்ட்டோட மதிப்பு நம்ம பார்த்தோம்னா, ரூபாய் 2,000 இதோட சேர்த்து ரூ. 2,000 கேஷா வந்து 3வது மாதத்தில வந்து குடுப்பாங்க. 4வது மாதம் உங்களுக்கு 2வது தவணையா 4வது மாதத்தில நீங்க வந்து ஜிஹெச்ல வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வித் பிளட் டெஸ்ட் வந்து எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ரூ. 2,000 கேஷும் ரூ. 2,000 அ உங்களுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸும் வந்து குடுப்பாங்க. இந்த கேஷ் வந்து எதுவுமே நம்ம கைக்கு வராது. உங்களுக்கு வந்து எல்லாமே அக்கவுண்ட்ல தான் வந்து கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாம 3வது தவணையா உங்களுக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு நீங்க ஜிஹெச்ல டெலிவரி பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரூபாய் 4,000 வழங்கப்படும். அ இதுக்கு அடுத்த தவணையா குழந்தைக்கு வந்து 9வது மாதம் உங்களுக்கு நடக்கும் பொழுது, குழந்தைக்கு வந்து 9வது மாதமோ அல்லது 10வது மாதமோ உங்களுக்கு குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடும்பொழுது ரூ. 2,000 கடைசி ஒரு இன்ஜெக்ஷன் போடும்பொழுது 12வது மாதம் ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம போடுவோம். 2 தவணையா ஏன்னா, அ எதுக்காக குழந்தை பிறந்து ரூ. 2,000 அடுத்த மாதம் ரூ. 2,000 அந்த மாதிரி ரூ. 4,000 குடுப்பாங்க. என்ன காரணத்தினாலனா, குழந்தை பிறந்த பிறகும் இந்த காசு நம்மளுக்கு யூஸ் ஆகணும். பிரெக்னன்சி டைம்ல மட்டும் இல்லாம, குழந்தை வளர்க்கறதுக்கும் இந்த காசு கொஞ்சமாவது யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு கவர்மெண்ட்ல வந்து குடுக்குறாங்க. இது வந்து ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பிரைவேட்ல பார்த்துருக்கோம் நம்மளுக்கு வருமானா, நீங்க 4வது மாதத்துல ஒரு பிளட் டெஸ்ட்டும், ஒரு ஸ்கேனும் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, ரூ. 4,000 கேஷும், 2 கிஃப்ட் ரூ. 4,000 ரூ. 2,000 2 கிஃப்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மொத்தம் டோட்டலா ரூ. 8,000 நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும், ஜிஹெச்ல போய் இந்த 4வது மாச டெஸ்ட்டு நீங்க கரெக்ட்டான தேதியில ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 8,000 வந்து வரும். உங்களுடைய கணவர் வந்து அ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா, இந்த காசு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி தான். மேபி அப்படி இல்ல, ரொம்ப கம்மியான இதில தான் ஒர்க் பண்றாங்கன்னா, உங்க அ பக்கத்தில இருக்கிற விஓ அங்க போய் நீங்க வருமான சான்றிதழ் வச்சு நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து வெளியூர்ல இருப்பாங்க. அவங்கலாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்? அவங்க அம்மா வீட்ல ரிஜிஸ்டர் பண்ணணுமா? அவங்க கணவர் வீட்ல ரிஜிஸ்டர் பண்ணணுமான்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கணவருக்கு அ எங்க ரேஷன் கார்டு, எங்க ஆதார் கார்டு அட்ரஸ் இருக்குதோ, அங்க தான் நீங்க உங்களுக்கும் உங்களோட பிரெக்னன்சியும் அங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அம்மா வீட்ல கூட நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். அங்க கூட ஒ நீங்க வந்து செக்கப் போய்க்கலாம். உங்க குழந்தைக்கு வேக்சினும் அங்க போட்டுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா ரிஜிஸ்டர் வந்து இங்க தான் நீங்க
பண்ணணும். இதுதான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ரூபாயா இது வந்து ஒரு சிலருக்கு வந்து 3வது மாதத்திலேயே கிரெடிட் ஆகுதான்னா, கண்டிப்பா ஆகல. நெறைய பேருக்கு 7, 8வது மாதத்தில மொத்தமா ரூபாய் 4,000 வந்து கிரெடிட் ஆகுது. நானும் அ என்னோட பிரெக்னன்சி டைம்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் வந்து பார்த்தேன். ஆனா, நான் வந்து செக்கப் எல்லாமே ஜிஹெச்ல வந்து நான் கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு வந்து ரூபாய் 4,000 அமௌண்ட்டும் வந்தது. கிஃப்ட் பாக்ஸும் எனக்கு வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேபி கிடைக்கலாம். மேபி ஒரு சிலருக்கு வந்து இந்த அமௌண்ட் வரலன்னு நெனைக்கிறவங்க, அந்த ஜிஹெச் நர்ஸ்ட்ட போய் கேளுங்க. அல்லது கூகுள்லேயே வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை கம்ப்ளைண்ட் நம்பர்ன்னு குடுத்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு நம்பர் வருது. ஸோ அவங்கலாம் வந்து நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு ஏன் என்ன காரணங்களாலலாம் உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து ஏழை கர்ப்பிணிகளுக்காக செய்யப்படுறது. கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும். நான் வந்து இந்த அமௌண்ட் நான் வாங்குனேன். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கும் நான் சொல்றேன். ஒரு 7, 8 மாதங்கள்லயே ஜிஹெச் நர்ஸ்ட்ட வந்து கேளுங்க. என் அமௌண்ட் வந்துருமா என்னன்னு சொல்லிட்டு. கேட்கும்பொழுது கண்டிப்பா வரதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.